ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அன்னபூர்ணி சொன்னதான் உள்ளே வரவன சிந்து ரொம்பவே பிடிவாதமாக வெளியவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மகா இருந்துட்டு அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கக்கா, அவளை நீங்கள் உள்ளே வர சொல்லவே கூடாது, அவள் நம்ம வீட்டு வாசப்படி கூட மிதிக்கவே கூடாதுக்கா, நம்ம உள்ளே போல வாங்கக்கா அப்படின்னு சொல்லவும், நம்ம பைரவி இருந்துட்டு சிந்து கிட்ட வந்து, இங்கே பாருடி, இந்த வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாரையும் கஷ்டப்படுத்தினதெல்லாம் பத்தாதான், சிவாக்கு இப்படி ஒரு துரோகத்தையும் பண்ணிட்டு மற்றவங்க வாழ்க்கையும் கெடுத்துட்டு எப்படி உன்னால இங்க வந்து நிக்க முடியுது அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு பைரவி, உனக்கு பண்ணது மிகப்பெரிய துரோகம் தான். அதாவது நீ இப்படியெல்லாம் ஆவன்னு நினைச்சு நான் இதெல்லாம் பண்ணல, சத்தியமா பின்விளைவுகளை யோசிக்காம தான் இதை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிட பைரவி அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி, இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கற வேலையெல்லாம் வச்சுக்காத, நீ பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுபவிச்சே ஆகணும், முதல்ல இந்த வீட்டை விட்டு போடி, அன்னபூர்ணி அத்தையை கஷ்டப்படுத்தாம முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னு சொல்லவும், நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, இங்க பாரு பைரவி, எதுக்காக இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, சிந்து ரொம்ப பாவம், அவ பண்ணது வேணாலும் தப்பா இருக்கலாம், ஆனா அவ பண்ண தப்புக்கு உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கறாள்ல, நீங்க மன்னிச்சு சிந்துவை ஏத்துக்கிட்டா என்னவதான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே கோவமா, ஆறுமுகம், இந்த விஷயத்துல உனக்கு எதுவும் தெரியாது, கொஞ்ச நேரம் நீ அமைதியா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகத்தை வாயவும் அடிச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மகா இருந்துட்டு, இங்க பாருங்கக்கா, இவ இந்த மாதிரியே தான் பண்ணிக்கிட்டு இருப்பா, இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணா நம்மள வீட்டுக்குள்ள கூப்பிட்டுருவாங்கன்ற எண்ணம் இவளுக்கு, இங்க பாருங்கக்கா, அவளை நம்ம ஜெயிக்கவே விடக்கூடாது, நம்ம உள்ள போலாம் வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட்டுட்டு உள்ள போயிடறாங்க. நம்ம சிவா இருந்துட்டு சிந்துவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சிந்து, எதுக்காக சிந்து நீ இவ்வளோ கஷ்டப்படுற, நீ இந்த வீட்டை விட்டு போயிடு சிந்து, நீயாவது நிம்மதியா இரு சிந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா இருந்துட்டு சிந்துவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சிந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்த சிவா இருந்துட்டு ரொம்பவே பதறி போயிட்டு, சிந்து அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம சிந்துவை பிடிச்சிட்டு மடியில படுக்க வச்சுக்கிட்டு, சிந்து என்னாச்சு சிந்து அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டே கேட்கவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இவ மயக்கம் போட்டு கீழே விழுந்ததுனால தானே அவன் சிவா போயிட்டு பார்க்குறான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கவும், அக்கா அவன் நடிக்கிறாக்கா, சிவா இப்படியெல்லாம் பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீங்கள் சிவாவை கூப்பிடுவாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது சிந்துக்கிட்ட இருந்து சிவாவை பிரிக்கிறதுக்காக மகா ரொம்பவே பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அன்னபூர்ணியும் மகா சொல்கிறதெல்லாம் கேட்டு, சிவா அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கான், அவளெல்லாம் நம்பாம முதல்ல வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க பெரியம்மா, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒண்ணு இல்லவே இல்லையா, எப்படி ஒரு மயக்கம் போட்டு கீழே விழுந்துகிட்டு இருந்த ஒரு பொண்ணை விட்டுட்டு என்னால வரலாம் முடியாது, நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, இவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அவளை குணப்படுத்தி விட்டுட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்துவா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. போன உடனே நம்ம டாக்டர், அதாவது சிவாவே எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்த உடனே சிவாக்கு ரொம்பவே சந்தோஷம். இங்க சிந்து பிரெக்னண்டா இருக்கிற விஷயம் நம்ம சிவாக்கு தெரிய வந்த உடனே ரொம்பவே சந்தோஷமா சிந்து கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சிவாவை கூட்டிட்டு போறதுக்காக அன்னபூர்ணி மகா வீட்டில் இருக்கிற எல்லாருமே வராங்க. வந்த உடனே நம்ம சிவா இருந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, இங்க பாருங்க பெரியம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், சிந்து இப்போ என்ன கண்டிஷனில் இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு சிவா, நான் அவளை பத்தி விசாரிக்கிறதுக்கெல்லாம் இங்க வரல, உன்னை கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன், அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு இல்ல, அதோடு விடு, வா போலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க பெரியம்மா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா பெரியம்மா, அவளை எப்படி விட்டுட்டு என்னால் வர முடியாது பெரியம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணிக்கும் சரி மகாவுக்கும் சரி அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன சிவா சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா, இங்கே பாரு சிவா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது சிவா அப்படின்னு சொல்லவும், இல்லை பெரியம்மா, அவள் மாசமாக தான் இருக்கா, நான் இப்போ தான் செக் பண்ணேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் அப்பாக போகிறேன், நீங்கள் பாட்டியாக போகிறீங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்ட ஆறுமுகமும் ரொம்பவே சந்தோஷம் பைரவி கிட்ட, பைரவி, சிந்து மாசமாக போறா, நீ எப்ப ஆக போற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே, இங்க பாரு, உன்னை விட்டு நான் எப்ப போலான்னு இருக்கேன், நீ இப்போ அம்மாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கியா, அம்மா ஆகிறத பத்தி எல்லாம் நீ யோசிக்கவே கூடாது, நான் உன்னை விட்டுட்டு அதாவது உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுறேன், நீ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை மாசமாக்கு சரியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசிக்கிட்டு இருக்கவும், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்க பாரு சிவா, அதெல்லாம் என்னால நம்பவே முடியாது, அவ ஃப்ராடு, அவ என்ன வேணாலும் பண்ணுவா அந்த வீட்டுக்கு வரதுக்காக, அதனால நீ அவளை விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க பெரியம்மா, உங்க பேச்சு கேட்டுதான் நான்
சிந்து சிந்து கழுத்துல தாலி கட்டினேன். முதல்ல அவளை என்ன பிடிக்கல தான். எனக்கு ரொம்ப 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 கோவம் வந்துச்சு தான் அவ கூட வாழ்றதுக்கு. ஒவ்வொரு நாளும் நரக வேதனையை அனுபவிச்சிருந்தான். நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனா போக போக சிந்து பண்ணது தான் கரெக்டுன்னு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம சிந்து என்ன கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தானா ஒரு கொடூரமான ஒருத்தையை நான் கல்யாணம் பண்ணி இருந்திருப்பேன். அந்த ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பானோ. இங்க பாருங்க பெரியம்மா, நான் சிந்து என்னோட லைஃப்ல வரதுக்கு நான் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணுமோ தெரியல. இங்க பாருங்க பெரியம்மா, இங்க பாரு சிவா, நீ இப்படியெல்லாம் பேசுறன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் அவ தான். நீ அவளை நம்பவே நம்பாத சிவா. அவ ரொம்ப நம்பிக்கை துரோகி. நம்புறவங்களை எல்லாரையும் நம்பிக்கை துரோகம் பண்றது அவளோட வேலையே. இங்க பாரு சிவா, இந்த பெரியம்மாவோட பேச்சு கேளு. உன்னோட நல்லதுக்கு தானே இது எல்லாத்தையுமே சொல்லுவேன். இங்க பாருங்க பெரியம்மா, என்னோட நல்லதுக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க. அதனால தானே இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டு வாழலான்னு முடிவெடுத்தப்போ இப்போ என்னோட வாழ்க்கையே நாசமாய் ஆக்கிட்டீங்களே பெரியம்மா அப்படின்னு சொல்லி நம்ம அன்னபூர்ணி கிட்ட சொல்லவும் அன்னபூர்ணி அப்படியே நொறுங்கி போயிடுறாங்க. இங்க பாரு சிவா, உன்னோட வாழ்க்கையே நான் கெடுத்துட்டேன்னு நினைக்கிறிய சிவா? என்னாலதான் உன்னோட வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு நினைக்கிறிய சிவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அதாவது சிவா இருந்துட்டு, இங்க பாருங்க பெரியம்மா, நீங்களே யோசிச்சு பாருங்க பெரியம்மா. மண்டபத்துல உங்ககிட்ட நான் எவ்வளவோ கெஞ்சினேன். ஆனா நீங்க எதுவுமே என்னோட நான் பேசுறது எதுவுமே கேட்காம சிந்துக்கும் என்னை கல்யாணம் பண்ணி வச்சிங்க. சரி, உங்களோட விருப்பத்துக்காக மட்டும்தான் நான் சிந்துவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூட வாழ்ற மாதிரி நடிச்சேன். ஆனா போக போக அவளோட நல்ல மனசும் அவளோட நல்ல குணமும் எனக்கு தெரிஞ்சு அவளை கொஞ்சம் கொஞ்சமா நான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன். முழுக்க முழுக்க என்னோட மனசு முழுக்க அவ மட்டும்தான் இருக்கா. அவளை தவிர இனிமே என்னால எவளையுமே நினைச்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே மகா இருந்துட்டு, இங்க பாரு சிவா, உன்னை இப்படியெல்லாம் மாத்தி வச்சிருக்காளா அவ ரொம்ப ரொம்ப ஃப்ராடு, அவ கிரிமினல். இப்படியெல்லாம் பண்ணி தான் அவ உங்க எல்லாரையும் ஏமாத்தி வச்சிருக்கா. அன்னபூர்ணியத்தை கூட அவ 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 ரொம்ப நல்லவன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்போதான் அவளோட சுயரூபம்லாம் தெரிஞ்சு அதாவது அன்னபூர்ணி அக்காவே இப்போதான் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க சிவா? நீ எடுத்த முடிவு ரொம்ப தப்பானது. இப்படி ஒரு முடிவு நீ எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்க பாரு சிவா, நீ எதுக்காக சிவா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அவ உன்கிட்ட அழுது இப்படியெல்லாம் பேச சொன்னாலா என்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க பெரியம்மா, அவ என்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் பேசவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேச்சை மீறி நான் எதுவுமே பேச மாட்டேன், அவளுக்காக நான் நிற்க மாட்டேன்னு அவளுக்கு தெரியும் பெரியம்மா. இருந்தாலும் இப்போ வரைக்குமே எனக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவளுக்காகன்னு ஒரு விஷயம் கூட நான் பண்ணதே கிடையாது. இதுக்கு மேலேயும் அவள் மாசமாக இருக்கான்னு தெரிஞ்சும் அவளை விட்டுட்டு நான் தனியாக வர்றது ரொம்பவே கொடுமையான விஷயம். அவளுக்கு இப்படி ஒரு துரோகத்தை என்னால் பண்ணவே முடியாது, நான் பண்ணவும் மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடவும், இதை கேட்ட அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு சிவா, இனிமே நான் உயிரோடே இருக்க மாட்டேன். இந்த விஷயத்துல நீ அவ பக்கம் நிக்கிறல்ல, நான் எடுத்த முடிவு தப்புன்னு சொல்றல்ல, இனிமே நீ என் கூட இருக்கவே கூடாது. உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சிவா. இனிமே நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க பெரியம்மா, அதாவது சிந்துவோட மனசு புரியாம இப்படி எல்லாம் பேசாதீங்க. சிந்து ரொம்ப நல்ல பொண்ணு. நீங்க எதுக்காக சிந்து மனசை புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? கோர்ட்ல 1 வருஷம் டைம் கொடுத்துருக்காங்களே. சிந்து 1 வருஷத்துல உங்களோட மனசை மாத்தலைன்னா அதுக்கப்புறம் நம்ம டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் பெரியம்மா. ஏன் பெரியம்மா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சிந்து இருந்துட்டு அப்போ தான் எழுந்து உட்காடுறாங்க. டாக்டரே, எனக்கு என்ன ஆச்சு டாக்டரே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம டாக்டர் இருந்துட்டு போயிட்டு, இங்கே பாரு சிந்து, நீ மாசமாக இருக்க, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, டாக்டரே என்ன சொல்கிற டாக்டரே, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாகவே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா? நீ சொல்கிறது பொய் இல்லையே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம டாக்டர் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே கோவமா அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மகா இருந்துட்டு இது சிவா கிட்ட போயிட்டு, சிவா, நீ பண்ணிக்கிட்டு இருக்க வேலைலாம் கொஞ்சம் கூட சரியில்லை சிவா. அன்னபூர்ணி அக்கா ரொம்பவே கோவமா போயிருக்காங்க. அவங்க ஏதாவது தப்பான முடிவு எடுத்துக்க போறாங்க. வா சிவா, முதலமா இவளை விட்டுட்டு வா சிவா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு அப்படி தரன்னு இழுத்துட்டு நம்ம சிவாவை கூட்டிட்டு போயிடறாங்க. நம்ம சிவாக்கு சிந்துவை விட்டு வர மனசே இல்லை. இருந்தாலையும் நம்ம அன்னபூர்ணி ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாங்களோன்னு நினைச்சு நம்ம அன்னபூர்ணி கிட்ட போறாங்க.
போன உடனே இங்க பாருங்க பெரியம்மா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை பெரியம்மா. ஒரு விஷயம் அப்பவே நல்லா யோசிச்சு முடிவெடுத்திருந்தீங்கன்னா என்னோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிருக்காது இல்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே. என்னோட வாழ்க்கையை கெடுத்ததே நீங்க தான். இப்போ என்னோட வாழ்க்கையை நான் வாழலான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ எல்லாத்தையுமே முடிச்சு விடுறீங்களே, உங்களுக்கே நியாயமா இருக்கா? இதே உங்களுக்கு நியாயமா படுதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம மகா இருந்துட்டு, என்ன என்ன சிவா, இத்தனை வருஷமா அன்னபூர்ணி அக்காவை எடுத்தறிஞ்சு கூட பேச மாட்டேன், சின்னதா ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன். ஆனா இப்போ அன்னபூர்ணி அக்காவே எடுத்தறிஞ்சு பேசுற, எப்படி வந்தது தைரியம்? அவ தானே கொடுத்தா எல்லா தைரியமும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம பைரவி இருந்துட்டு, இங்க பாரு சிவா, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு சிவா. அதாவது நீ கல்யாண மண்டபத்தில் எங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் நிறைய நிறைய வாட்டி சொன்ன, நாங்கள் பண்ணுறது எல்லாமே தப்புன்னு நான் சொன்னேன். ஆனால் நீ சொல்கிறது எதுவுமே நம்ப முடியாமல் நாங்கள் உன் மேலே ரொம்பவே தப்பான ஒரு அதாவது தப்பான முடிவை எடுத்து உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம். அந்த முடிவை எடுத்ததுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு அந்த கல்யாணத்தில் வந்து உனக்கு விடுதலை வாங்கி கொடுக்கலான்னு தான் அத்தை இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆனால் அத்தை எடுத்த முடிவே இப்போ தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு பைரவி, உனக்கு சுத்தமா புரியல நான் சொல்றதே. கல்யாணம் நடக்கிற மண்டபத்துல நான் எவ்வளவோ எல்லார்கிட்டையும் பேசினேன். ஆனா என்னை யாருமே புரிஞ்சுக்கல. இப்பவும் என்னை யாருமே புரிஞ்சுக்காம தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. சிந்து கூட அன்னைக்கு எனக்கு வாழ்றதுக்கு பிடிக்கல தான், ஆனா இப்போ எனக்கு மனசார வாழ்றதுக்கு அவ கூட பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது என்னோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க தானே. நான் சந்தோஷமா இருக்கவே கூடாதுன்றதுக்காக தானே இப்படி ஒரு முடிவு எடுத்து என்னையும் சிந்தியும் பிரிக்க பாக்குறீங்க அப்படின்னு நம்ம அன்னபூர்ணி கிட்ட சொல்லவும், அன்னபூர்ணி ரொம்பவே கண் கலங்கி நிற்கிறாங்க. இங்கே பாரு சிவா, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். நீ இப்படி போய் என்ன சொல்லிட்டியே, நீ நல்லா இருக்க கூடாதுன்னு என்னைக்காவது நான் உன்னோட பெரியம்மா நினச்சிருக்கேனா? நீயே என்னோட புள்ள மாதிரி தானே இருக்க. உன்னை என்னோட புள்ள மாதிரி தானே நினச்சி உனக்கு ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது என்னை பார்த்து என்ன கேள்வி கேட்ட நீ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, சிவா சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சிந்துக்கும் சரி சிவாக்கும் சரி ரெண்டு பேருக்குமே மனசார ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களே ரெண்டு பேரையும் பிரிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்கல்ல, ரெண்டு பேரையும் சேர்ந்து வாழ விடலாம்ல. எதுக்காக இப்ப அவங்க ரெண்டு பேரும் மனசு மாறி வாழ்ற டைம்ல ரெண்டு பேரும் பிரிச்சு வைக்க நினைக்கிறீங்க? நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. அதை சிவா வாயாலே சொல்லிட்டான். அதுக்கப்புறமும் நீங்கள் யோசித்து ஒரு நல்ல முடிவை எடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போது சிந்து மாசமாக வேற இருக்கா. மாசமாக இருக்கிற டைமில் அவளை தனியாக விட்டு இப்படி அவளை தவிக்க விட்டுட்டு வந்தது ரொம்ப பெரிய தப்பு. ஒரு பொண்ணாக இருந்து இப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதாவது பொண்ணை பற்றி பொண்ணுக்கு தான் புரியும்னு சொல்லுவாங்க. ஒரு பொண்ணை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்களாமா? கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எப்படியாவது சிந்தை ஏற்றுக்கிட்டு இந்த வீட்டில் அவளை நீங்கள் தான் கூட்டிகிட்டு வரணும்னு சிவா ஆசைப்பட்றான். நீங்கள் சிவாவோட சந்தோஷத்துக்காகவாவது சிந்தை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே அன்னபூர்ணி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு சிவா, எனக்காக இல்லைனாலையோ உனக்காக இப்படி ஒரு முடிவை நான் எடுக்கிறேன். நீ சிந்து கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். ஆனால் சிந்து இனிமே என்னோட கண்ணில் படவே கூடாது. உன் கூட வாழ்றலாம், சந்தோஷமா வாழட்டும். இனிமே உன்னோட வாழ்க்கையில நான் எந்த ஒரு முடிவை எடுக்க போறது கிடையாது. உன்னோட வாழ்க்கையில உனக்கு எது சந்தோஷமா படுதோ அப்படி ஒரு விஷயத்தையே நீ பண்ணிக்கோ. உனக்காக நான் சிந்துவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு சிந்து கிட்ட, இங்க பாருடி, எங்களை எல்லாரையுமே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு சிவாவை எப்படியோ எங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். இனிமே சிவா உங்ககிட்ட தான் இருக்க போறேன்னு நினச்சிட்டல. சிவாக்கு உங்க கூட சேர்ந்து வாழ்றதுல தான் விருப்பம் இருக்குதுன்னு சொல்கிறான். அவனோட விருப்பத்தை இனிமேல் நான் தடை பண்ண போகிறது கிடையாது. இனிமேல் அவன் கூட சேர்ந்து நீ வாழு. இனிமேல் உங்கள் லைஃப்பில் நான் அது குறுக்க வரவே மாட்டேன். இனிமேல் அதாவது அத்தை இல்லைன்னா ஏதாவது சொல்லிக்கிட்டே என் முன்னாடி வந்து நின்ற அவ்வளோதான். சிவா கூடைய வாழ்றியா வாழு, என் கண்ணு முன்னாடி எப்போவுமே நீ வந்து நிற்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை சிந்துவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம சிவா
சிவா கிட்ட போயிட்டு, "இங்க பாரு சிவா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னோட வாழ்க்கையில சிந்துவை உன் கூட சேர்த்து வைக்கிறேன். இந்தா உன்னோட சிந்து. இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழு சிவா" அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போயிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம பைரவி இருந்துட்டு அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, "இங்க பாருங்க அத்தை, எதுக்காக அத்தை இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எல்லா தப்பும் பண்ணவளையே ரொம்ப சந்தோஷமா தைரியமா இப்படி இருக்கா. அப்படியேப்பட்டவளே இவ்வளோ சந்தோஷமா இருக்கும்போது நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நீங்க எந்த ஒரு தப்புமே பண்ணல. எந்த தப்பும் பண்ணாம நீங்க இப்படி கஷ்டப்படவே கூடாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, "இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு பைரவி, உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் தான். ஆனா அவ பண்ண தப்பால உன்னோட ஆசை கனவு, என்னோட பையனோட வாழ்க்கை அப்படின்னு எல்லார் வாழ்க்கையும் கேள்விக்குறி ஆக்குனது அவ தானே. அப்படி ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாம எப்படி அவளால இங்க வந்து நிக்க முடியுது? அது மட்டும் இல்லாம சிவாவையும் அவ பக்கம் திருப்பிக்கிட்டே எப்படியெல்லாம் பேச வச்சான்னு பாத்தியா? சிவா இது வரைக்கும் என்கிட்ட எதிர்த்து கூட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். அப்படி இருந்த பையனை இப்போ எப்படியெல்லாம் மாத்தி வச்சுட்டான்னு பாத்தியா? என்னால நம்பவே முடியல. சிவா என்கிட்ட இப்படி பேசுனதெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருங்க அத்தை, கண்டிப்பா ஒரு நாள் எல்லாமே மாறும். நீங்க கவலைப்படாதீங்க. அவ பண்ண தப்புக்கு அவ தண்டனை அனுபவிச்சே தீருவா. இது எல்லாமே மிகப்பெரிய தப்புன்னு அவளுக்கு கடவுள் புரிய வைப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம அது இது சிந்து இருந்துட்டு சிவா கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க டாக்டரே, எனக்காக நீங்க அன்னபூர்ணி அத்தை கிட்ட இப்படிலாம் பேசினதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கோர்ட்ல நான் எவ்வளவோ பேசியும் நீங்க மனசு இளகாம உங்க பெரியம்மா பக்கம் நின்றீங்க. ஆனா இப்ப எதுக்காக என்னோட பக்கம் நின்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு சிந்து, நீ என்ன நம்பி தானே இருக்க. நான் உன் கூட சேர்ந்து வாழ்றேன்னு முடிவெடுத்து உன்கிட்ட சொல்லியும் சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது நீ மாசமா இருக்கிற டைம்ல இப்படி உன்னை கஷ்டப்படுத்துறது ரொம்ப பெரிய தப்பு தானே. அது மட்டும் இல்லாம உன்னை தவிக்க விட்டுட்டு போறதும் எனக்கு சரியா படலை. அதனாலதான் சிந்து, இந்த விஷயத்த பத்தி நான் பெரியம்மா கிட்ட பேசினேன். பெரியம்மா என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலையும் உன்னையும் விட்டு கொடுக்க முடியல. என்னோட பெரியம்மாவுக்கு கிட்டேயும் உன்னை பத்தி அவங்க கிட்ட நான் பேசவும் முடியல. நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து இருந்துட்டு அதாவது வக்கீலுக்கு கால் பண்ணி, "இங்க பாருங்க மேடம், நீங்க மட்டும் இல்லைன்னா எனக்கும் டாக்டருக்கும் இப்போ பெரிய பிரிவே ஏற்பட்டிருக்கும். எனக்கும் டாக்டருக்கும் இப்போ டிவோர்ஸ் கிடைச்சிருக்கும். நீங்க மட்டும் இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன்? இப்போ உசுரோடு இருந்திருப்பேனான்னு கூட தெரியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப 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 நன்றி மேடம்" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாரு சிந்து, உன்னோட நல்ல மனசு புரிஞ்சுதான் உனக்காக நான் வாதாடத்துக்காக வந்தேன். உன்னோட நல்ல மனசுக்காக தான் இதை எல்லாத்தையுமே பண்ணேன். உன்னோட உண்மையான காதல் எல்லாருமே ஒன்று சேர்த்தோம். நீ கவலையே படாத. நீ சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும்தான் எனக்கு தேவை. இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நம்ம மீட் பண்ணுவோம், சரியா சிந்து" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, "சரிங்க மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து இருந்துட்டு வழக்கம் போல சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பைரவி இருந்துட்டு சிந்துவை பார்த்துட்டு கிச்சன்ல இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே கோவமா, "இங்க பாரடி சிந்து, எதுக்காக நீ கிச்சன்ல இருக்க? முதல்ல கிச்சனை விட்டு வெளியே போ" அப்படின்னு சொல்லவும், "என்ன பைரவி, இதுக்கு முன்னாடி நான் தானே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எதுக்காக என்ன வெளியே போன்னு சொல்ற? நான் என்னால வெளியெல்லாம் போக முடியாது. என்னோட உரிமையை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாரு சிந்து, உனக்கு மனசாட்சினது ஒண்ணு இல்லவே இல்லையா சிந்து? உன்னோட சுயநலத்துக்காக மத்தவங்க வாழ்க்கையில விளையாடிட்டு மத்தவங்க வாழ்க்கையை அவங்க ஆசைப்பட்டது எல்லாம் நிறைவேறாம உன்னால இப்படி ஒரு கூண்டுக்குள்ள அடைச்ச மாதிரி, ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி பண்ணிட்டே, உனக்கே நியாயமா இருக்கா?" அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு பைரவி, உன்கிட்ட நான் எத்தனையோ முறை மன்னிப்பு கேட்டுட்டேன். ஆனா மன்னிக்க முடியாத தப்பா தான் நான் பண்ணியிருக்கேன். நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனா உனக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. எதுவுமே தெரிஞ்செல்லாம் நான் பண்ணலை. என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அது சாரதாவோட வீட்டுக்காரும் வராங்க. வந்த உடனே நம்ம சாரதா இருந்துட்டு அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, "இங்க பாருங்க அண்ணி, நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான் அண்ணி. என்னை மன்னிச்சிருங்க அண்ணி. நான் இப்படி ஒரு புள்ளைய பெற்றதுனால தானே உங்களுக்கு இப்படி ஒரு அவமானமோ அசிங்கமோ, என்னை மன்னிச்சிருங்க அண்ணி" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாரு சாரதா, நீ என்ன பண்ணுவ? உன்னோட பொண்ணு பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? நீ நல்லபடியா தான் வளர்த்த. ஆனா அவ இப்படி ஒரு வேலையை பண்ணுவான்னு உனக்கு எப்படி தெரியும்? இருந்தாலும் அண்ணி, நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய
மிகப்பெரிய தப்பு தான். நீ இப்படி ஒருப்பட்ட ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து ஆளாக்குனது நான் பண்ண மிகப்பெரிய தப்பு தான். அவளை சின்ன வயசுல இருக்கிற போதே நான் கள்ளிப்பால் ஊற்றி கொண்டிருக்கணும். அப்பதான் யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லாம இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ஆறுமுகம் இருந்துட்டு, என்னத்த பேசுறீங்க நீங்க? சிந்து எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா? அவ ஆசைப்பட்ட ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவளை நீங்க மொத்தமா தப்பு சொல்வீங்களா? இப்படி ஒரு கேவலமான எண்ணத்தோட எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லவும், மாப்பிள்ள இல்ல மாப்பிள்ள, அவ பண்ணது மிகப்பெரிய தப்பு தான், தப்பு தானே அப்படின்னு சொல்லவும், அதுக்காக சின்ன வயசுலேயே கள்ளிப்பால் ஊற்றி கொல்ற அளவுக்கு சிந்து ஒன்றும் அதாவது ரொம்ப கொடூரமானவளா இல்லை, ஆசைப்பட்டவனை கல்யாணம் பண்ணியிருக்கான் அவ்வளோதானே. அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு சிந்துக்காக பேசுவோம். நம்ம பைரவி இருந்துட்டு, என்ன உன்கிட்ட நான் ஏற்கனவே சொன்னனா இல்லையா, அவளை பற்றி இனிமே என்கிட்ட பேசாத அப்படின்னு சொன்னனா இல்லையா, அவள் பண்ண தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா, நீ என்ன அவளுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு ஆறுமுகம் இருந்துட்டு, இங்க பாரு பைரவி, சிந்து அதாவது சிவாவை கல்யாணம் பண்ணதுனால தானே நீ எனக்கு பொண்டாட்டியா கிடைச்ச, நீ எனக்கு பொண்டாட்டியா கிடைக்கணுன்றதுக்காக தானே இது எல்லாமே நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது சிந்து மேல எனக்கு கோவம் வருமா? இப்படி ஒரு அழகான பொண்டாட்டி எனக்கு அந்த கடவுளை அமைச்சு கொடுத்ததுக்கு காரணமே சிந்து தானே. அப்படி இருக்கும்போது சிந்துக்கு நான் கோவில் கட்டியே கும்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருடா, இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னை விட்டு நான் போக தானே போறேன். அப்படி இருக்கும்போது நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத சரியா அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம சாரதா இருந்துட்டு, இங்க பாரு பைரவி, நாங்கள் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக மாப்பிள்ளையை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்பயும் சந்தோஷமா தான் இருக்க. ஆனால் உன்னோட ஆசை கனவு எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றி போட்டுட்டா உன்னோட அக்கா. அதை நினச்சி தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, அதை பற்றி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்தால் எனக்கு ரொம்ப கோவமாக வருது, அதை பற்றி திரும்பவும் பேச வேண்டாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி பைரவி, நீ கவலைப்படாத, கண்டிப்பா அதை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு ரொம்பவே கோவமாகவும் ஆக்ரோஷமாகவும் போய் மகா கிட்ட, இங்கே பாருங்க சித்தி, இனிமே இப்போ அதாவது சிந்து விஷயத்துலையோ சிவா விஷயத்துலையோ நீங்கள் தலையிடக்கூடாது. எதுக்காக அவங்க வாழக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். அவங்க 2 பேருக்கும் மனசுக்கு பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணி இப்போ 2 பேரும் சேர்ந்து வாழறன்னு முடிவெடுத்திருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களை எப்படி நீங்கள் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்படியெல்லாம் நீங்க யோசிக்கவே கூடாது, யோசிக்கிறதும் மிகப்பெரிய தப்பு, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு ரொம்பவே கோவமாகவும் ஆக்ரோஷமாகவும் சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்டு நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே குழப்பத்துல, என்ன இவன் இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு போறான், இவனுக்குன்னா புத்தி இது பேதலிச்சு போயிடுச்சா என்ன அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம சிவா இருந்துட்டு ரொம்பவே அதிகமாக மாங்காவை கொண்டு வந்து வீட்டில் குவிய வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்த நம்ம மகா இருந்துட்டு, சிவா எதுக்காக சிவா இவ்வளோ மாங்காயும் கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, சிந்து மாசமா இருக்கால, அவ மாங்காய் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாளா, அதுக்காக தான் மாங்காய்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிற மகாக்கு அப்படி வயிறெல்லாம் எரியுது. இந்த விஷயம்னு தெரிய வந்த நம்ம ஸ்னேகாவும் அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம சிவா பண்ணிக்கிட்டு இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க ஆண்டி, உங்களை நம்பி தானே நான் சிவாவை விட்டுட்டு போனேன். அப்படி இருக்கும்போது சிவா எப்படி சிந்து கூட சேர்ந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணா? இங்க பாருங்க ஆண்டி, என்கிட்ட என்ன சொன்னீங்க, சிந்துவும் சிவாவும் சேர்ந்து வாழலாம் தானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இப்படி ஒரு விஷயம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா கோவமா, இங்க பாரு ஸ்னேகா, நானும் இந்த விஷயத்த கேட்டதுல இருந்து நானே ரொம்ப கோவமா இருக்கேன். இந்த விஷயத்துல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு கூட தெரியாம நான் தவிச்சு போயிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம ஸ்னேகா இருந்துட்டு, இங்க பாருங்க ஆண்டி, அவ சிந்து வயிற்றுல இந்த குழந்தை வளரவே கூடாது, அந்த குழந்தைய நீங்க கழிச்சே தீரணும், எப்படியாவது இந்த குழந்தைய கழிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஸ்னேகா இதை பண்ண முடியும்? கண்டிப்பா இப்படி ஒரு விஷயத்த என்னால பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க ஆண்டி, அப்போ சிந்து உங்க பையன் கூட சேர்ந்து வாழ்ந்தா ஓகேவா உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் விருப்பப்பட்டு தான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு, நான் அப்படியெல்லாம் யோசிச்சு எதுவுமே பண்ண கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஆறுமுகம் இருந்துட்டு ஸ்னேகா கிட்ட போயிட்டு கோவமா, இங்க பாரு ஸ்னேகா, உன் மேல கொஞ்சமாவது
எனக்கு மரியாதை இருக்குது, அந்த மரியாதையை நீ கெடுத்துக்காத. எப்படி உனக்கு இப்படி ஒரு விஷயத்த உன்னால் சொல்ல முடியுது? இங்கே பாரு, நீ சொன்ன விஷயம் மட்டும் நடந்துச்சு. நீங்கள் 3 பேருமே ஜெயிலில் போய் உட்காந்து கம்பி எண்ணிக்கிட்டு இருப்பீங்க. கேஸ் கொடுக்கறது நானாக மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிந்து இருந்துட்டு வராங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, என்ன சிந்து, என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சிந்து, நீங்கள் போய் உக்காருங்க, நான் சிவாவை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை கூப்பிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சிந்து, என்னாச்சு சிந்து, மயக்கம் வர மாதிரி இருக்கா? சரிப்பா, மேலே போகலாம், நீ போய் படுப்பவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பாரு சிந்து, நீ ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்காத, எதுக்கு இப்படியெல்லாம் ஸ்டெயின் பண்ணிக்கிற? நீ கவலைப்படாத. உன்னை இந்த குழந்தை பிறக்கிற வரைக்குமே உன்னை கண்ணும் கருத்துமா பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இந்த வீட்டில் இருக்கிற யாருமே உனக்கு உனக்கு அக்கறையாக பார்த்துக்க மாட்டாங்கன்னு நினச்சி நீ கவலைப்படாத, உனக்கு எல்லாமம்மா நான் இருக்கேன், சரியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு டாக்டரே, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே என்கிட்ட அக்கறையாகவும் நீ என்கிட்ட அக்கறை இல்லாமல் நடந்துட்டு இருந்தால் தான் நான் கவலைப்பட்டிருப்பேன். நீ என்கிட்ட இவ்வளோ அக்கறையாகவும் அன்போடவும் என்கிட்ட நடந்துக்கும் போது நான் கண்டிப்பாக உன் மேலே யார் மேலேயும் கோச்சிக்கவே மாட்டேன். எனக்கு நீ மட்டும்தான் வேணும் டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம அது சிவா இருந்துட்டு அன்னபூர்ணியை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்கவும், என்ன டாக்டரே, அத்தையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கியா? பரவாயில்ல விடு, சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அன்னபூர்ணி சிந்துவை ஏத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம